கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும். இந்த நல்ல 9ஆம் மாதம் 4ஆம் தேதியை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தியை கேட்பதற்கு முன்பதாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆயத்தமாயிருங்கள். அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள். பக்கத்துணையாய் கர்த்தர் எப்போதும் உங்களுடனே கூடியிருப்பார். இனி காலம் செல்லாது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எப்போதும் ஆயத்தமாருங்கள். அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள். பக்கத்துணையாய் கர்த்தர் எப்போதும் உங்களுடனே கூட இருப்பார். விசேஷமாக யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் கண்ணீரை யாவையும் தேவன் துடைப்பார். உங்களுக்கு துக்கமில்லை, அலறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ ஜனமே, தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே, உங்கள் கண்ணீரை யாவையும் தேவன் துடைப்பார். எந்த கண்ணீராக இருந்தாலும், எதற்காக கண்ணீர் வெடித்தீர்களோ அந்த கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். மனிதன் கண்ணீரை வர வைப்பார்கள், கர்த்தரோ கண்ணீரை துடைக்கிறவர். உன் கண்ணீரை காண்கிற தேவன். நான் உன் அலறுதலையும் மாற்றி ஆறுதலையும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் யாவரையும், எல்லா வருத்தத்தையும் மாற்றி ஆற்றி தேற்றி அரவணைக்கிற கிறிஸ்து உங்களுடனே கூடவே இருந்து உங்களை வழி நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். God bless you. சில வரி பாடலை கேளுங்க. கண்ணீரை துடைக்கும்